في شأن حبيبه تشريفا وتكريما وتعظيما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله عز وجل في محكم تنزيله والفرقان: أفرأيتم ما تحرثون أأنتم تزرعونه أم نحن الزارعون لو نشاء لجعلناه حطاما فظلتم تفكهون. وقال نبينا صلى الله عليه وسلم: من أطعم خبزا حتى يشبعه وسقاه ماء حتى يرويه بعده الله تعالى 7 خنادق من النار أو كما قال عليه السلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم وبلغنا ونحن من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நமக்கு செய்திருக்கக்கூடிய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக பிறக்க செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக அவனது ஹபீப் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்திருக்கிறான். சிறப்பான இந்த ஜும்ஆவுடைய நன்னாளிலே அவனது இறை இல்லத்தில் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லதை பேசவும் கேட்கவும் அவனை வணங்கி வழிபடவுமான ஒரு மகத்தான நற்பாக்கியத்தினை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஏராளமான நிஅமத்துகளை, அருள் வளங்களை நினைத்து நாம் அதிகம் நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய நன்றி செலுத்துதல் என்பது நாம் எவ்வளவுதான் அவனுக்கு அதற்கு ஷுக்ர் செய்தாலும் நாம் அல்லாஹ்வுக்கு அந்த நன்றியை முழுமையாக உரித்தாக்கக்கூடியவர்களாக ஆக முடியாது. உச்சி முதல் உள்ளங்கால் வரை அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய அருள் வளங்கள் என்பது எண்ணில் அடங்காமல் இருக்கிறது. அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வின் அருள்களை நீங்கள் எண்ண முற்பட்டால் அதை உங்களால் எண்ணி முடிக்க முடியாது. இதை மனிதன் முஃமின் என்ன செய்கிறார்? அல்லாஹ்வுடைய அருளை எண்ணியே முடிக்க முடியாது, அதையே நாம் எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும். அதனால் அதை நாம் நினைத்து பார்ப்பதே இல்லை. காரணம், அல்லாஹ்வை சொல்லிவிட்டான் அல்லவா, நீ என்னைக்கு அதை எண்ணி முடிக்கிறது? எண்ணி முடிக்க முடியாது என்பதனால் அதை மனதில் கூட எண்ணக்கூடாது என்பதல்ல. ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நாளும் நாம் ரப்பு தந்த நிஅமத்துகளை நினைத்து நன்றி செலுத்தி உள்ளத்திலிருந்து அதற்கான ஒரு நன்றி செலுத்துதல் வெளியாகும் நிலையில்தான் அந்த நிஅமத்துகளை அனுபவிக்க வேண்டும். அல்லாஹ் தந்த ஏராளமான நிஅமத்துகள் 2: ஒன்று உணவு, மற்றொன்று தண்ணீர். உலகின் ஒப்பற்ற எதையும் அதற்கு மாற்றாக தந்துவிட முடியாத, அதற்கு பகரமாக வேறு எதையும் நாம் எடுத்துக்கொள்ள முடியாத பல நியாமத்துகளில் 2 உணவும் தண்ணீரும். அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், அஃபரஐதும் மா தஹ்ருசூன். விவசாயம் செய்யக்கூடியதை நீங்கள் பார்க்கவில்லையா? விவசாயி எவ்வளவு சிரமப்பட்டு அந்த உணவை தயார் செய்கிறார். அதற்கு எத்தனை ப்ராசஸிங் செய்ய வேண்டியது இருக்கிறது. விதை விதைக்க வேண்டும், அதற்கு பிறகு பல ப்ராசஸ் இருக்கு. நாத்து நட வேண்டும், அதற்கு ஏர் உழுவ வேண்டும், அதிலே களை எடுக்க வேண்டும். எத்தனை ப்ராசஸ், எத்தனை அடுத்தடுத்த கட்டங்களை தாண்டி இறுதியாக இந்த சுவையான உணவு நம்முடைய தட்டில் வந்து இருக்கிறது. அந்த விவசாயத்தை நீங்கள் பார்க்கவில்லையா? அஅன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன். இந்த விவசாயத்தை, இந்த விளைச்சலை, இந்த நெல்லை, இந்த காய்கறிகளை, பழங்களை நீங்கள் விளைவிக்கிறீர்களா அல்லது நாம் விளைவிக்கிறோமா என்று அல்லாஹ் கேட்கிறான். உணவை தந்தவன் மட்டும் அல்லாஹ் என்று நாம் பார்க்கிறோம். உணவை உற்பத்தி செய்தவனே அல்லாஹ் தான். லவ் நஷாஉ, அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான்
மிக பயங்கரமானது. ஒரு அடியான் இறைவன் பக்கம் முஹ்தாஜாகி இருக்க வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் நாம் தேவையாகி கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அச்சுறுத்தலை தரக்கூடிய வார்த்தை லவ் நஷாஉ லஜஅல்நாஹு ஹுத்வாமன் ஃபவல்தும் தஃபக்கஹூன். நாம் நாடி இருந்தால் அத்தனை ப்ராசஸிங்க்கு பிறகு அதிலே நெல்களை நீங்கள் அறுவடை செய்யும் பொழுது நெல்மணி இல்லாமல் என்னால் ஆக்கியிருக்க முடியும். ஃபவல்தும் தஃபக்கஹூன், நீங்கள் ஒருவருக்கொருவர் அந்த நேரத்திலே நீங்கள் கையை பிசைந்து கொண்டிருப்பீர்கள். முஃபஸ்ஸிரீன்கள் அந்த வார்த்தைக்கு பல்வேறு விளக்கங்களை சொல்வார்கள். தத்தலாவமூன், உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் ஒருவருக்கொருவர் நீங்கள் லவும் பழித்துக் கொள்வீர்கள். உன்னால் தான் இப்படியானது, உன்னால் தான் இப்படியானது என்று உங்களுக்குள்ளே திட்டிக் கொண்டிருப்பீர்கள். அந்த நிலை உருவாகாமல் உங்களுக்கு அந்த விவசாயத்தை நான் பூர்த்தியாக்கி தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். இன்னும் சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வார்கள், நீங்கள் செய்த பாவத்தை நினைத்து அப்பொழுது அழுவீர்கள். நம்முடைய பாவத்தினால் தானே இவ்வளவு 6 மாதம் 4 மாதம் 3 மாதம் கஷ்டப்பட்டு விவசாயம் செய்து வந்த அந்த பொருட்கள் அறுவடை நேரத்தில் காணாமல் போனதற்கு காரணம் நம் பாவம் தானே என்று நீங்கள் உங்களுக்குள்ளே திட்டிக் கொண்டிருப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். சென்னை வாசிகளுக்கு விவசாயத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது. வெளியூர்காரர்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். வெளியூரிலிருந்து சென்னையில வந்து செட்டில் ஆன மக்கள் அவங்க எல்லாமே அவர்களுடைய பிள்ளைகள் வெறும் புக்ஸ்ல தான் பார்ப்பாங்க. பேடி ஹார்வெஸ்டிங், அந்த ஹார்வெஸ்டிங், இந்த ஹார்வெஸ்டிங் எல்லாம் புக்ல பார்க்கறதோட முடிஞ்சிருச்சு. எனவே இதுவெல்லாம் அல்லாஹ் நம்மை சிந்திக்க சொல்லக்கூடிய விஷயங்கள். எங்கே இருந்து எப்படி நமக்கு அல்லாஹ் உணவை தந்து கொண்டே இருக்கிறான். ஒரு வகையான உணவு இருக்கிறதா? ஒரே ஒரு வகை உணவை மட்டும் அல்லாஹ் நமக்கு கொடுத்துருந்தா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும்? தினமும் கறியும் மீனும் அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருக்கான்னு வைங்களேன். நாம் போர் அடித்து போய் அல்லாஹ் இதை மாற்று என்று நாம் கேட்டிருப்போம். பனி இஸ்ராயல்கள் அப்படித்தான் கேட்டார்கள். உலகத்திற்கே கிடைக்காத சொர்க்கத்து உணவை அல்லாஹ் கொடுத்தான். மண்ணு சல்வா, அழகான பொரிச்ச பறவினுடைய அந்த கறி. அதே போல அவர்களுக்கு தினமும் அற்புதமான ரொட்டி. ஒரு வேலையில்லை, சாப்பிட்டு தூங்குறது தான். இன்னைக்கு நாம நிறைய பேர் அதுதான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சா எப்படி நல்லா இருக்கும். எஞ்சோமா சாப்பிட்டோமா திரும்ப படுத்தோமா, திரும்ப எழுந்தோமா சாப்பிட்டோமா படுத்தோமா, என்ன ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபா, எதை பத்தியும் கவலை இல்லை. ஆனால் அந்த பனி இஸ்ராயல்களுக்கு அல்லாஹ் அந்த வாழ்க்கை கொடுத்தான். மனிதர்களுக்கு இதுவெல்லாம் ஒரு படிப்பனையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இலவசமாக கொடுத்தால் உன் நிலைமை என்னாகும் என்பதையும் அல்லாஹ் காட்டினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அந்த மக்கள் சொன்னார்கள், மூசாவே, ஒவ்வொரு நாளும் இதை சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களால முடியல. காலுது அலனா ரப்பக யுக்ரிஜ் லனா மிம்மா தும்பித்துல் அர்து ஃபதுஉ லனா ரப்பக். அதனால் பூமியிலிருந்து விளைவிக்கக்கூடிய மின் பக்லிஹா வ கிஸ்ஸாஇஹா வ ஃபூமிஹா வ அதஸிஹா வ பஸலிஹா, நாங்கள் விவசாயம் செய்ய வேண்டும். அதிலிருந்து பூண்டு வர வேண்டும், வெங்காயம் வர வேண்டும், வெள்ளரிக்காய் வர வேண்டும், கீரைகள் வர வேண்டும். இத்தனையும் கேட்டு வாங்கிய பிறகுதான் அல்லாஹ் விவசாயத்தை தந்தான். எனவே அல்லாஹ் நமக்கு மிக அற்புதமாக உணவை தர முடியும். லேசான முறையில் நமக்கு சொர்க்கத்திலிருந்து உணவை ஒவ்வொரு நாளும் இறக்க முடியும். ஆனால் நாம் நன்றி கெட்டவர்களாக மாறிவிடுவோம் என்பதனால் தான் இத்தனை விதமான தொழில்கள், நடவடிக்கைகள், ப்ராசஸிங்க்கு பிறகு நமக்கு உணவுகள் வந்து சேர்கின்றன. அல்லாஹ் சொல்கிறான், லவ் நஷாஉ லஜஅல்நாஹு ஹுதாமன், அந்த உணவை நாம் நாடினால் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கியிருப்போம். முன் சென்ற நபர்களுக்கு அல்லாஹ் அப்படியும் ஆக்கியிருக்கிறான். சூரத்துல் கலமிலே அல்லாஹ் சொல்கிறான், வகதவ் அலா ஹர்தின் காதிரீன். மக்கள் எல்லோருக்கும் ஒரு தந்தை அழகான ஒரு வயலை விட்டு விட்டு சென்றார். அவர் முதல்ல உணவை எடுத்து ஏழைகளுக்கு தருவார். அவருடைய மறைவுக்கு பிறகு மக்கள் பார்த்தாங்க, என்னத்துக்கு நாம இவ்வளோ நம்மளுடைய விவசாய பூமியில் விளைந்ததை கொண்டு போய் இன்னொரு ஏழைப்பாளையம் நமக்கு தரணுமா? இன்னும் என்ன அதுல பியூட்டி அப்படின்னு சொன்னா, அவர் கூப்பிடவே மாட்டார் தந்தை. விளைச்சல் அன்னைக்கு மக்கள் எல்லாம் தானாக வந்து விடுவார்கள். காலையில பார்த்தா பெருங்கூட்டம் நிற்கும். அவர்களுக்கெல்லாம் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு எடுத்துட்டு வருவார். அப்படி இருந்தார். ஆனால் என்னாச்சு? அவர்கள் தந்தை மறைவுக்கு பிறகு அந்த பிள்ளைகள் எல்லாம் நினைத்தார்கள், நாம எதுக்கு அடுத்தவனுக்கு கொடுக்கணும் உணவை?
நாமே அடுத்தவனுக்கு போய் ஏழைகளுக்கு போய் நம்மளுடைய உணவு கொடுக்கணும், இன்னும் வித்தா இதெல்லாம் கொண்டு போய் வித்தா இன்னும் டபுள் மடங்கு நமக்கு காசு கிடைக்குமே, ஏன் இலவசமாக தர வேண்டும்? சரி, என்ன செய்யலாம்? அவர்கள் சொன்னார்கள், அவர்களுக்குள்ளே ஒரு மீட்டிங் போட்டுக்கிட்டாங்க. நாம் என்ன செய்வோம், நாளை வரும் பொழுது இந்த யாருக்கும் தெரியாமல் எல்லாவற்றையும் நாம் அவர்கள் வருவதற்கு முன்னாலே முடித்து விடலாம், தெரிஞ்சாதானே. எனவே அவர்களுக்கு மத்தியிலே அவர்கள் ஒரு டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டாங்க. நாளைக்கு அந்த மக்கள் வரக்கூடாது, இந்த வாட்டி விளைச்சல் நிலத்தை நாம் எந்த ஏழைகளுக்கும் தரக்கூடாது, நமக்குள்ளேதான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் நாம் என்ன செய்யணும், சீக்கிரமே போயிடுவோம். இரவு போனார்கள், அந்த விளைச்சல் நிலங்கள் எல்லாம் விளைந்து கிடைப்பதை பார்த்தார்கள். காலையில் அவர்கள் போகலாம் என்று நினைத்தார்கள். காலையில் போனார்கள். அவர்கள் மறுநாள் அது அத்தனையும் கரிந்து போனதை பார்த்தார்கள். அவர்கள் ஆல்ரெடி போட்ட டிஸ்கஷன் என்ன, அதையும் அல்லாஹ் பதிவு செய்கிறான். அல்லாஹ் யதுகுலன்னஹல் யௌம அலைக்கும் மிஸ்கீன் வகதவ் அலா ஹர்தில் காதிரின். நாளைக்கு ஒரு மிஸ்கீன் கூட உள்ள நம்முடைய வயல்ல நுழைய கூடாது. நாளைக்கு வெகு சீக்கிரம் போய்விட வேண்டும், போய் நம்ம அந்த அறுவடை முழுமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் நடந்தது என்ன, காலையில் வந்து பார்த்தால் விவசாயம் செய்வதற்கு முன்னால் அந்த பூமி எரிந்து கரிந்து சாம்பலாகி போயிருந்தது. சொன்னார்கள் ஒருவருக்கொருவர், ஒருவருக்கொருவர் பழித்துக் கொண்டார்கள். இந்த ஐடியாவை சொன்ன நீதானே, ஒன்னாலதான் இப்படி ஆச்சு. நான் சொன்னா உனக்கு புத்தி எங்க போச்சு, ஒன்னாலதான் இப்படி ஆச்சு. நாங்க ரெண்டு பேரும் சொன்னா மூணாவது நீ எது கேட்ட. இப்படி ஒருவருக்கொருவர் அவர்கள் சபித்துக் கொண்டார்கள். காலு யா வைலனா இன்னா குன்னா வாலிமீன். நாம் இப்படி அநியாயக்காரர்களாகி நமக்கும் கிடைக்காம ஏழைகளுக்கும் கிடைக்காமல் இப்படி ஒரு நிலைக்கு நாம் ஆளாகி விட்டோமே என்று அவர்கள் அப்பொழுது சொல்லிவிட்டு சொன்னார்கள், அஸா ரப்புனா அன் யுப்திலனா கைரம் மின்ஹா இன்னா இலா ரப்பினா ராகிபூன். அல்லாஹ் நமக்கு இதைவிட சிறந்ததை இன்ஷா அல்லாஹ் தருவான், நாம் அவன் பக்கம் திரும்புவோம் என்று. எப்ப திரும்பினாங்க, உணவு வளமாக கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வை மறந்து விட்டார்கள். அல்லாஹ் கொடுக்க சொன்னவர்களுக்கு தடுத்து விட்டார்கள். தடுக்கணும் நினைத்ததற்கு அல்லாஹ் அவர்களை முழுமையாக அழித்து விட்டார். கேபிட்டல் போச்சு, இன்வெஸ்ட்மெண்ட் போச்சு, மூலதனம் போச்சு, வர வேண்டிய அறுவடை லாபம் அத்தனையும் போய்விட்டது. எனவே உணவு என்பது அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய அருள். எப்படி நம்முடைய தந்தைமார்கள் அடுத்தவர்களுக்கும் அல்லாஹுடைய பாதையில் தன்னுடைய காசு பணங்களை தந்து கொண்டே இருக்கிறார்களோ, பின்வரக்கூடிய பிள்ளைகளும் அதே போல் நல்லறங்களில் ஈடுபட்டாக வேண்டும். எதுக்கு? அப்படி ஈடுபடுவதனால் பெறக்கூடியவர்கள் பயன் பெறுவார்கள் என்பதனாலா? அவர்களுக்கு இல்லைன்னா வேற யாராவது கொடுப்பாங்க. இப்போ இத்தனை விவசாயிகள் காலை வரவில்லை என்று சொன்னால் பட்டினி கிடந்து இறந்து விடுவார்களா? அல்லாஹ் நாடினால் அவர்களை பட்டினி போடவும் செய்யலாம், வேறு ஏதாவது வழிவகையில் கொடுக்கவும் செய்யலாம். ஆனால் இங்கே யாருக்கு அது மிகப்பெரிய நஷ்டம்? யார் கொடுக்க வேண்டாம் என்று நினைத்தார்களோ அவர்கள் மொத்தமும் நஷ்டமாகி போனார்களே. எனவே தந்தை பிள்ளைகளுக்கு வசியத் செய்ய வேண்டும், எனக்கு பின்னால் இந்த இந்த நல்ல காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன், நீயும் நிறுத்தக்கூடாது, ஆபாதாக நீ வாழ்வாய். நிறுத்தினால் இருப்பதும் போய்விடும், கையேந்தும் நிலை அல்லாஹ் கொண்டு வந்து விடுவான் என்ற எச்சரிக்கை தந்தைமார்கள் செய்ய வேண்டும். ஆக உணவு அல்லாஹ் நமக்கு தந்த அருள். இன்னைக்கு அந்த உணவு நாம் எவ்வளவு வீணாக்கி கொண்டிருக்கிறோம், இந்த உணவில் எவ்வளவு இஸ்ராஃப் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உணவை நாம் எதற்கு அல்லாஹ் கொடுத்தான், நாம் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும், எந்த அளவுக்கு நாம் உண்ண வேண்டும், அதிலே பேண வேண்டிய பேணுதல்கள் என்ன, ஒரு பருக்கையினுடைய உயர்வு என்ன என்பதை கூட தெரியாமல் நாம் 3 வேளைகள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இது உண்மையிலேயே நம்மால் இந்த நிலையில் ரப்புக்கு நாம் நன்றி செலுத்த முடியாது. உணவின் ஒவ்வொரு பருக்கையும் நமக்கு அல்லாஹ் எத்தனை 1000 கரங்களை வேலை வாங்கி நம்முடைய தட்டில் கொண்டு வந்து நிறுத்துகிறான் என்ற உணர்வில்லாமல் ஒரு வேளையும் நாம் சாப்பிடக்கூடாது. இந்த உணவை அல்லாஹு தஆலா பல கைகளை வைத்து வேலை வாங்குகிறான், அதை கொண்டு வந்து நம்முடைய தட்டுகளில் வைக்கிறான். நாம் அதை வீணடிக்கிறோம் என்று சொன்னால் அது எப்படி? அந்த அல்ஹம்துலில்லாஹ், அந்த உணவு சாப்பிட்ட பிறகு நாம் சொல்லக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ்விற்கும்
அங்கே வீணாக சிந்தப்பட்ட மீதம் வைக்கப்பட்ட உணவிற்கும் சம்பந்தமே கிடையாது. உணவு பருக்கைகளை வீணாக்காமல் நாம் சாப்பிட கற்றுக்கொள்ள வேண்டும். நம் பிள்ளைகளுக்கு அந்த உணவினுடைய மகத்துவத்தை எடுத்து சொல்ல வேண்டும். இந்த உணவு எப்படியெல்லாம் அல்லாஹ் நமக்கு தருகிறான், எத்தனை ஆயிரம் பேருக்கு இல்லை. தண்ணீரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அஃபரைத்தும் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரை நீங்கள் பார்க்கவில்லையா? அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன், நீங்கள் வானத்திலிருந்து அதை இறக்கினீர்களா அல்லது கனமான மேகத்திலிருந்து உங்களுடைய பகுதிக்கு அதை கொண்டு வந்து நான் உங்களுக்கு தண்ணீரை கொடுக்கிறேனா? லவ் நஷாஉ லஜஅல்னாஹு உஜாஜன் ஃபலௌலா தஷ்குரூன், நான் நினைத்திருந்தால் அந்த தண்ணீரை உப்பு தண்ணீராக மாற்றி இருப்பேன், அதற்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டாமா? கொஞ்சம் தண்ணீர் மாறிவிட்டாலும் கூட உடல் நிலையே மாறிடுது. நம்முடைய தொண்டை மாறிவிடுகிறது, கோல்டு பிடிச்சுக்குது. கொஞ்சம் வேற இடத்தையாவது போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டா நம்முடைய உடல் சீதோஷணம் மாறி எல்லாம் ஸ்தம்பித்து விடுகிறது. ஒரு தண்ணீரில் எத்தனை வகை இருக்கிறது. அல்லாஹ் எப்படியெல்லாம் அந்த தண்ணீரை நமக்கு கொண்டு வந்து மதுரமானதாக தந்து கொண்டிருக்கிறான். அந்த தண்ணீர் இன்று வீண் விரயமாகிறது. உணவும் தண்ணீரும் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய ஆக உன்னதமான இன்பம். நாம் அதை பத்தி பெருசா கேர் பண்றதே இல்லை, நாம் அதை பற்றி பெரிதாக நினைப்பதே இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், உணவை உங்களுக்கு நான் பூமியில் விளைவித்து தருகிறேன், தண்ணீரை நான் வானத்திலிருந்து உங்களுக்கு தருகிறேன். அந்த தண்ணீர் எவ்வளவு வீணாகிறது. இதெல்லாம் சின்ன வயதிலிருந்து, சிறு வயதிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவுறுத்தப்பட வேண்டிய விஷயம். மொபைல் போனை கீழே போட்டா பையனை அதட்டுறாரு, குழந்தையை திட்டுறாங்க வீட்டுல, அந்த பிள்ளை 10 தடவை தண்ணீரை கொட்டுகிறது, அதை பற்றி நாம கவலைப்படுவதே இல்லை. அத்தனை பருக்கைகளை கீழே சிந்தி கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறது, அதை பத்தி நாம எந்த சத்தமும் போறதில்லை, அதற்கு எச்சரிக்கை செய்வதும் இல்லை என்று சொன்னால், எதை நாம் மதிக்கிறோமோ அதுதான் நம் பிள்ளைகளுக்கும் அந்த மதிப்பு கொண்டு போய் சேர்க்கும். அப்ப உணவும் குடிபானமும் நமக்கு அல்லாஹ் தந்த அருள். எத்தனை எத்தனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உணவில்லாமல் தவித்திருக்கிறார்கள். எத்தனை முறைகள் அவர்கள் பசியோடு ஒட்டிய வயிறோடு அவர்கள் இருந்திருக்கிறார்கள். பல நாட்கள் உணவில்லாமல் வயிற்றில் கல்லை கட்டி கொண்டு இருந்திருக்கிறார்கள். நாம் இன்னைக்கு இன்னொரு உன்னதமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, முஃமினாக முஸ்லிமாக இருக்கும் நிலையில் நம் ஈமானோடு இஸ்லாத்தோடு நாம் இந்த உணவை நாம் பெறுகிறோம் என்பது இந்த உலகத்தின் மிகப்பெரிய சவால், சேலஞ்ச் அது. ஏன்னா மூமின்கள் எல்லா வகையிலேயும் அவர்கள் வரலாறு முழுக்க பல சிரமங்கள் தரப்படுபவர்களாக இந்த ஈமான இஸ்லாத்தை ஏந்தியதன் காரணத்தினால் பசியிலும் தாகத்திலும் போடப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்பது வரலாறு. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன துஆ எப்படி? அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனா வஸகானா வஜஅலனா முஸ்லிமீன், எங்களுக்கு உணவையும் கொடுத்து தண்ணீரையும் கொடுத்து அதை இஸ்லாமான நிலையில் முஸ்லிமான நிலையில் அதை பயன்படுத்த செய்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். காரணம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதனால் இவைகள் தடுக்கப்பட்டன. சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சையத்னா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் கேட்கிறார்கள், ஆரம்ப கால இஸ்லாம் எப்படி இருந்தது? முஷ்ரிக்கீன்கள் பல கொடுமைகள் செய்திருக்கிறார்கள், முன்னோடி சஹாபாக்களை, மூத்த சஹாபாக்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டோமே, அதை பத்தி சொல்லுங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப அவர்கள் சொன்னார்கள், ஆம், ஆரம்ப கால இஸ்லாம் என்பது சாதாரணமானதல்ல. இஸ்லாத்தை இந்த உலகத்தில் அறிமுகப்படுத்துவதற்காக தன்னை தியாகம் செய்து கொண்ட அந்த தோழர்கள், அவர்கள் பெற்ற துயரங்கள் துன்பங்கள் என்பது கொஞ்ச நஞ்சம் அல்ல. சொல்வார்கள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, முஷ்ரிக்கீன்கள் புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற அந்த முன்னோடிகளை பல வகையில் துன்புறுத்துவார்கள். இன்னஹும் கானூ லயضربون அஹதுஹும் ஃபயுஜீஊனஹு வயுஅத்திஷூனஹு, அடிப்பார்கள். எந்த அளவுக்கு அடிப்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் பசியிலே சுருண்டு விழக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். தாகத்தினால் நாக்கு வறண்டு போய் தொண்டை ஒன்றோடு ஒன்று சேர்ந்து போய் அவர்களால் வாய் திறந்து பேச முடியாத நிலை ஏற்பட்டுவிடும். அப்போ அந்த நிலையில் அவர்களை உட்கார வைத்து அந்த முஷ்ரிக்கீன்கள் கயவர்கள் என்ன செய்வார்கள்? சொல், அல்லாத் வல் உஸ்ஸா இலாஹானி மின் தூனில்லாஹ் என்று நீ சொல்.
நம்முடைய கடவுள்களான இந்த லாத்தும் உஸ்ஸாவும் தான் நம்முடைய தெய்வம், அல்லாஹ் என்னுடைய தெய்வம் அல்ல என்று சொல் என்று அவர்கள் நிர்பந்திப்பார்கள். பல சஹாபாக்கள் அதை சொல்லாமல் ஈமானில் நிலைத்த அவர்கள் இந்த உலகத்தை விட்டு விடை பிரிந்திருக்கிறார்கள். இன்னும் பல சஹாபாக்கள் வேறு வழி இல்லாமல் மார்க்கம் அனுமதித்ததின் காரணத்தில் நஅம், நான் அதை ஒத்துக்கொள்கிறேன் என்று மட்டும் சொல்வார்கள். இப்படி எத்தனை சஹாபாக்கள் தங்களுடைய உணவையும் தாகத்தையும் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னுடைய பசியை அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள், அவர்கள் தாகத்தை தாங்கிக் கொண்டார்கள். நாம் அந்த பசியையும் தாகத்தையும் நீங்கி இந்த ரெண்டும் இல்லாமல் ஈமானோடு இஸ்லாத்தோடு ஒவ்வொரு வேளை உணவையும் நாம் சாப்பிடுகிறோமே, இது அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய அருள். எத்தனை எத்தனை இந்த இஸ்லாத்தை சுமந்ததன் காரணத்தினால், இந்த ஈமானை நெஞ்சத்தில் நிறைத்ததன் காரணத்தினால் எப்படிப்பட்டது தியாகங்களை எல்லாம் சஹாபாக்கள் சந்திக்க வேண்டி இருந்தது. வரலாறை பார்க்கிறோம். ரோம் நாட்டு படையுடன் போருக்காக வேண்டி செய்தா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு படை அனுப்புகிறார்கள். அந்த படையில் பல பேர் சிறை பிடிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதிலே ஒருவர் அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அரசன் அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபாவை பேச வைக்க வேண்டும் என்பதற்காக ரோமுடைய அரசன் நிறைய திட்டங்களை, தந்திரங்களை, அச்சுறுத்தல்களை கொடுத்து கொண்டே இருக்கிறான். கிதாபிலே பதிவு செய்வார்கள், கொண்டு போய் அவனிடம் சொல்வார்கள். அந்த அரசன் பேர் தாகியா என்று சொல்லப்படும். அவன் கேட்டான், ஹல்லக அன் தனஸ்ஸர வ உஷ்ரிகக ஃபீ முல்கி வ சுல்தானி, நீ நசரானியாக மாறிவிட்டால், கிறிஸ்தவனாக மாறிவிட்டால் என்னுடைய அரசாங்கத்தில் பாதி உனக்கு நான் தருகிறேன், ஒத்துக்கொள்கிறாயா என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, லவ் அஅதைதனி ஜமீஅ மா முல்கிக வமா ஃபீஹா, இந்த உன்னுடைய இந்த ஆட்சி அதிகாரத்தின் கீழே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்தாலும், அதில் இருக்கக்கூடிய அனைத்தையும் நீ எனக்கு தந்து விட்டாலும், மா மலக்கத்துல் அரபு அலா அன் அர்ஜி அலா கைரி தீனி முஹம்மதின் தரஃபத ஐன், நான் ஒரு கண் சிமிட்டும் நேரம் வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த தீனிலிருந்து நான் பிறள மாட்டேன் என்று சொன்னார்கள். அவரை கொலை செய்யுங்கள், சிலுவையில் ஏற்றுங்கள் என்று சொன்னான். சிலுவையில் ஏற்றப்பட்டது. கையிலே ரெண்டு கைகளை கட்டப்பட்டு, கால்கள் கட்டப்பட்டு, அவங்க கையில அடிக்கிறதுக்கு பதிலாக பக்கத்துல அடின்னு சொன்னான். பயமுறுத்துதல். இன்று எப்படி முஸ்லிம்களுக்கு லேசான அச்சுறுத்துதல் இருக்குதோ அது கடுமையான அச்சுறுத்தல். பக்கத்திலே ஒரு கையில ஆணி அடித்தார்கள், கைக்கு பக்கத்துல இன்னொரு கை பக்கத்துல ஆணி அடித்தார்கள். அதை பார்த்து பயந்து விட்டார் என்று நினைத்த அரசன் மறுபடியும் கேட்கிறார், நீ நசரானியாக மாறிவிட்டால் உன்னை நான் விட்டு விடுகிறேன். அவர்கள் அதற்கு ஒற்றுக்கொள்ளவில்லை. அடுத்து ஒரு நெருப்பு குண்டம் தயார் செய்யப்படுகிறது. ஏற்கனவே சிறைப்பிடிக்கப்பட்ட நபித்தோழர்கள் 2 பேரை கூட்டிட்டு வந்து காட்டுகிறார். பாத்தியா நெருப்பு குண்டம், அவர்கள் ஒருவரை தூக்கி அதிலே போடுங்கள் என்று சொல்கிறார். ஒருவர் அதிலே தூக்கி போடப்பட்ட பிறகு சொன்னார், அடுத்து உன்னை தான் போட போகிறேன், இப்பொழுதாவது நீ சொல், என்னுடைய மார்க்கத்திற்கு நீ வந்து விடுகிறாயா? நீ எத்தனை பேரை போட்டாலும் உன்னுடைய மார்க்கத்திற்கு வர முடியாது. மறுபடியும் அடுத்த அந்த அரசன் சொன்னான், ஒரே ஒரு விஷயத்தை நீ செய்தால் போதும், உன்னையும் உன்னை சார்ந்தவர்கள் அத்தனை பேரையும் நான் விட்டு விடுகிறேன் என்று சொன்னார்கள். என்ன செய்ய வேண்டும்? ஒன்றுமில்லை, நீ என்னை மதித்து என்னுடைய நெற்றியிலே நீ முத்தமிட வேண்டும் என்று அரசன் சொன்னான். பார்த்தார்கள், இவனுடைய நெற்றியில் நான் முத்தமிடுவது என்பது என்னுடைய உயிருக்கானது அல்ல, தேவை கிடையாது. ஆனால் இந்த ஒரு முத்தத்தின் காரணத்தினால், அவன் நெத்தியிலே நான் முத்தம் கொடுப்பதால் இத்தனை சஹாபாக்கள், நபி தோழர்கள், கைதிகள் எல்லாம் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று சொன்னால் அதற்காக நாம் கொடுக்கலாம் அல்லவா என்று அவன் நெற்றியிலே முத்தம் கொடுத்தார்கள். அதற்கு பிறகு அவன் அத்தனை பேரையும் விடுவித்தான். சையத்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அமீருல் முஃமினீன் அவர்கள் முன்னால் வந்து நின்றார்கள். நடந்த அத்தனையும் சொன்னார்கள். சொன்னவுடன் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இன்று
அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா செய்த அந்த தியாகமும் அவருடைய வீரமும் அவருடைய ஈமானிய நெஞ்சுரமும் வரலாற்றில் பதிக்கப்படக்கூடியது. எனவே அவர் அந்த அரசரை முத்தமிட்டார், இத்தனை பேரை காப்பாற்றினார். நான் அவரை முத்தமிடுகிறேன், சஹாபாக்கள் அத்தனை பேரும் அவர் நெற்றில் முத்தமிட வேண்டும் என்று சொன்னார்கள். முதலில் போய் கண்ணியப்படுத்தி முத்தமிட்டார்கள். அத்தனை சஹாபாக்களும் அவர்களை முத்தமிட்டதாக வரலாறு. எனவே இந்த தீனுல் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு ஒரு வினாடி மூச்சு விடுவதற்கு சிரமப்பட்டவர்கள் தோழர்கள், ஒரு கவலம் உணவை பெறுவதற்கு கடும் கஷ்டப்பட்டவர்கள் தோழர்கள். அப்படியெல்லாம் சிரமப்பட்டவர்களுடைய வரலாற்றிலே நாம் வந்து எந்த நாட்டில் இருந்து கொண்டு நம்முடைய உணவையும் தண்ணீரையும் மிக லேசான முறையில் நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சகோதரர்கள், இஸ்லாமிய நாட்டில் வாழக்கூடிய மக்கள், கஸாவுடைய மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். சின்னஞ்சிறு குழந்தைகள் எல்லாம் உணவில்லாமல் பட்டினியால் இறந்து போகிறார்கள். அல்லாஹு அக்பர். தாகத்திற்கு தண்ணீர் இல்லாமல் இறந்து போகிறார்கள். ஒரு வயதுக்கு கீழே உள்ள எத்தனையோ பிள்ளைகள் பார்ப்பதற்கு நாம் எல்லாம் பார்த்திருப்போம். கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலை, எவ்வளவு கண்ணீர் வடித்தாலும் அவர்களுடைய தாகத்தையும் அவர்களுடைய பசியும் போக்கிவிட முடியுமா? எப்படியாவது அவர்களுக்கு அல்லாஹுடைய உதவி வந்துவிட வேண்டும் என்று நாம் கதறுகிறோம். பிள்ளைகள் அவ்வளவு பேர். செய்தியில பார்த்தோம்னு சொன்னா 147 பேர், 47 நபர்கள் பட்டினியால் இறந்திருக்கிறார்கள். இந்த உணவும் தண்ணீரும் கிடைக்காதனால் இருப்பதற்கு கூட படுக்க இடம் இருக்கு, டென்ட் இருக்கு, படுத்துக் கொள்ளலாம். நாம் எந்த நியமத்தை சிந்திக்காமல் அதை வீணாக சிந்தி சிந்தி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோமோ, அந்த உணவை மட்டும் அல்லாஹ் எடுத்து விட்டால், குடிநீரை அல்லாஹ் எடுத்து விட்டால் என்ன நிலையாகும்? தாய்மார்களுக்கு உணவில்லை. 88 ஒரு வயதிற்கு கீழே இருக்கக்கூடிய பிள்ளைகள், அவர்களுக்கு ஊட்டச்சத்து இல்லாதனால், தாய்ப்பால் கிடைக்காததனால் அவர்கள் எலும்பும் தோலுமாக மெலிந்து அப்படி இருந்து போகக்கூடிய நிலை. இதையெல்லாம் விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்திருக்கிறான், நம் பிள்ளைகளை பாதுகாத்திருக்கிறான். ஒரு நிமிடம் அந்த இடத்திலே நம்மை வைத்து பார்த்து விட முடியுமா? கற்பனை செய்ய முடியுமா? இரவில் இது போன்ற ஒரு கனவு வந்தால் நாம் தூக்கத்தில் நிம்மதியாக படுக்கையில் தூங்க முடியுமா? இது எதுவுமே நம்மால் அதை கற்பனை கூட செய்ய முடியாத நிலை என்று சொன்னால் அல்லாஹ் எப்படிப்பட்ட உன்னதமான ஒரு வாக்கியத்தை இந்த உணவின் மூலமாக, தண்ணீரின் மூலமாக கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் அங்கே தடுத்திருக்கிறான். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நான் நினைத்தால் உங்களுக்கு தடுக்க முடியும். அந்த மக்கள் ஈமானில் உச்சம் பெற்றவர்கள். அவர்கள் எவ்வளவு துன்பங்களை தொல்லைகளை கொடுத்தாலும் அவர்கள் ஈமானில் நிலைத்திருப்பார்கள் என்று தெரிந்து அல்லாஹ் அவர்களுக்கு தந்திருக்கிறான். அதை நமக்கு படிப்பினையாக ஆக்கியிருக்கிறான். ஒரு வினாடியில் குன் ஃபயகூனில் இங்கே இருக்கக்கூடிய நிலைமை அங்கேயும், அங்கே இருக்கக்கூடிய நிலைமை இங்கேயும் மாற்றுவதற்கு அல்லாஹ்விற்கு அதிக நேரம் பிடிக்காது. எனவே நாம் அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்வதை போல் அஃபஅமின அஹ்லுல் குரா அன் யஅதிய பஅஸுனா பயாத்தன் வஹும் நாயிமூன், அவர்கள் பாவங்கள் அழிச்சாட்டியங்கள் செய்து கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில், மார்க்க முரணாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களை நான் இரவில் வந்து அவர்களுக்கு கஷ்டத்தை தரமாட்டேன் என்று அவர்கள் நினைக்கிறார்களா? பகலில் அவர்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய வேதனை வந்து விடாது என்று அவர்கள் நினைக்கிறார்களா? அஃபஅமினு மக்ரல்லாஹ், அல்லாஹ்வுடைய சூழ்ச்சியை அவ்வளவு லேசா விளங்கி விட்டார்களா மக்கள்? அல்லாஹ் எல்லாம் கொடுக்கிறான், நம்ம எதுவும் செய்ய மாட்டான், நமக்கு எதுவும் நடக்காது என்று அவ்வளவு அல்லாஹ்வுடைய சூழ்ச்சியை லேசு காண்கிறார்களா என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கிறான். எனவே நாம் ரப்பினுடைய ஒவ்வொரு அருள் வளங்களுக்கும் அதிகம் அதிகம் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்கள். அவனுடைய உணவை சாப்பிட்டு விட்டு, அவனுடைய குடிபானத்தை குடித்து விட்டு, அவனுடைய பூமியில் வாழ்ந்து விட்டு அவனுக்கே மாறு செய்வது என்பது எத்தகைய துரோகம் என்பதை மனசாட்சி உள்ள ஒவ்வொருவரும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்படி நாம் நினைக்கிறோம், பாலஸ்தீன் யாருடைய மண்? பாலஸ்தீன் என்பது காசா மக்கள் தான் மண்ணின் மைந்தர்கள், பாலஸ்தீனியர்கள் தான் மண்ணின் மைந்தர்கள். இருக்க கொஞ்சம் இடம் கொடுத்ததனால் அவர்களுடைய பூமியிலே வந்து வீட்டை கட்டி கொண்டு அவர்களுடைய வரத்தையே சுரண்டி கொண்டு அவர்களுக்கே மாறு செய்யக்கூடிய அந்த இஸ்ரேலிய பிரதமரை எப்படி கொடுங்கோலனாக நாம் நினைக்கிறோமோ, அந்த இஸ்ரேலிய மிலிட்டரி போர்ஸை நாம் எப்படி உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் செய்தவர்களாக நினைக்கிறோமோ, நாம் ரப்புக்கு என்ன செய்தோம்? அவனுடைய எல்லா நியமத்துகளையும் அனுபவித்து அவனுக்கு நாம் எந்த அளவுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று நினைத்து பார்க்கும் பொழுது
உள்ளபடி நமக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று நாம் நினைத்து பார்க்க தோன்றுகிறது. எனவே ரப்பினுடைய அருள் வளங்களை அவனுடைய நினைவோடு அவனுக்கு சுக்ர் செய்த நிலையில் எல்லா நிலையிலும் அவனுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டவர்களாக, குறைந்தபட்சம் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு தேடிய நிலையில் சாப்பிடக்கூடிய நேரத்தில், யா அல்லாஹ், எத்தனை மக்கள் உணவில்லாமல் இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறார்கள், ஆனால் உனக்கு மாறு செய்துவிட்ட இந்த பாவியான அடியானுக்கு நீ அழகான உணவை கொடுத்திருக்கிறாய் யா அல்லாஹ், அழகான தண்ணீரை கொடுத்திருக்கிறாய் ரப்பே, என்னை மன்னித்து விடு என்றாவது அல்லாஹ்விடத்தில் நாம் சரணடைந்த அந்த உணவையும் குடிபானத்தையும் அனுபவிக்க வேண்டும். இல்லாமல் ரப்புல் ஆலமீன் அத்தகைய நர்பாக்கியத்தை நமக்கு வழங்கி அருள்வானாக. வீண் விரயங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. எந்த நிலையிலும் எந்த நிகழ்வுகள் வீட்டில், குடும்பத்தில், வெளியில் எங்கே இருந்த பொழுதிலும் நாம் அந்த உணவையும் தண்ணீரையும் மதிக்கக்கூடிய மக்களாக ஆக்குவானாக. அதனுடைய உயர்வை, மதிப்பை, கண்ணியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு, சந்ததிகளுக்கு அதை எடுத்துரைத்து அவர்களையும் நல்வழிப்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.